இனியா தேவயானி ரீசெண்டா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் ஒண்ணு வந்திருந்தாங்க. அதுல சரிகமபா நிகழ்ச்சியில அருண் சிஜே அவர்கள் எலிமினேட் ஆனத பத்தியும், மேலும் ஒரு சில விஷயங்கள் பத்தியும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா சீசன் 5 திருவிழா ரவுண்ட்ல போன வாரம் அட்டகாசமா போயிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே ஃபன் ஃபீல்டா போய்க்கிட்டு இருந்த அந்த ஒரு ரவுண்ட் முடிவுல ரொம்பவே சோகமா இருந்துச்சு. ஏன்னா எல்லாரோட ஃபேவரட்டா இருந்த அருண் சிஜே அவர்கள் எலிமினேட் ஆகியிருந்தாரு. அண்ட் இது சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிருந்துச்சு. குறிப்பா எல்லாருமே இனியா அவர்கள காப்பாத்துறதுக்கு தான் அருண் சிஜே அவர்கள வெளிய அனுப்பியிருக்காங்க. அவரு இனியா விட நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அப்படிங்கிற மாரிலாம் ரசிகர்கள் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணதுக்கப்புறம் இனியா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் ஒண்ணு வந்திருந்தாங்க. அதுல ரசிகர்கள் கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சோசியல் மீடியால நெறைய பேரு சரிகமபா நிகழ்ச்சி பத்தியும், என்ன பத்தியும், மாமாவ பத்தியும் நெறைய விஷயங்கள் பேசி வந்துட்டு இருக்கீங்க. ஆதரவு குடுத்து வந்துட்டு இருக்கீங்க. அது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி. உண்மையிலேயே இதுக்கெல்லாம் நான் திருப்பி என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்ல. நெறைய பேர் வந்து நான் என்ன பண்ணாலுமே, ஒரு வேளை நான் நல்லா பாடல அப்படின்னாலுமே, அன்னைக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி மெசேஜ்லாம் பண்ணியிருக்கீங்க. அதுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு நன்றி. கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா, அருண் அண்ணா வந்து வெளிய போயிருந்தாரு. உண்மையிலேயே அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நெறைய பேர் வந்துட்டு நான் போயிருவேன், அப்படி இல்லனா இன்னொருத்தவங்க போயிருவாங்க அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தாங்க. பட் அருண் அண்ணா வெளிய போயிருந்தது அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்காவுமே இருந்துச்சு. ஆன்லைன்ல ஒரு சிலர் வந்து எனக்காக தான் அவர அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா, அங்க யார் தப்பு பண்ணாலுமே அத வந்து உடனே அட்ரஸ் பண்ணி அங்க இருக்க ஜட்ஜஸ் சொல்லுவாங்க. நான் நல்லா பாடலன்னா கண்டிப்பா நானும் வெளிய போயிருவேன். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அன்னைக்கு அருணண்ணாவோட நாள் நல்லா இல்ல. அதனால அவர் வெளிய போயிட்டாரு. கண்டிப்பா அவரு வைல்ட் கார்ட்ல வருவாரு. ரீஎன்ட்ரி குடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை எங்க எல்லாத்துக்குமே இருக்கு. நிகழ்ச்சி போக போக இன்னும் சூடு பிடிச்சிட்டு இருக்கு. கட்டாயமா இதுக்கப்புறம் இன்னும் டஃப்பா இருக்கும். நானே வெளிய போனாலும் அது ஆச்சரியத்துக்கு இல்ல. என்னால எந்த அளவுக்கு பெஸ்ட்டா குடுக்குமோ, அந்த அளவுக்கு பெஸ்ட்டா நான் குடுப்பேன் அப்படிங்கிற மாரி இனியா தேவயானி ரீசென்ட்டா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. அது இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இனியாவால தான் சிஜேவ அனுப்புனாங்களா? உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, இசையமைப்பாளர் மற்றும் நடிகரான ஜிவி பிரகாஷ் ரீசென்ட்டா இட்லி கடை ஆடியோ லான்ச்ல பேசியிருந்தது சோசியல் மீடியால பயங்கர வைரலா போகுது. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, தனுஷ் அவர்கள் ராயன் படத்துல ஒன் ஆஃப் த பிரதரா என்ன நடிக்க கூப்பிட்டிருந்தாரு. ஆனா அந்த ஒரு கதாபாத்திரம் அப்படிங்கிறது அவருக்கு துரோகம் பண்ற மாரியான ஒரு கதாபாத்திரம். அத கேட்ட உடனேயே கண்டிப்பா நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டேன். என்னோட கேரக்டர் ரியல் லைஃப்லயும் சரி, ஸ்க்ரீன்லயும் சரி யாருக்கும் துரோகம் பண்ற மாரி இருக்கவே இருக்காது. அதுதான் என்னோட கேரக்டர். குறிப்பா தனுஷுக்கு என்னால கனவுல கூட துரோகம் நினைக்க முடியாது. அப்படிங்கிறப்ப அந்த படத்துல நான் பண்ண மாட்டேன். அதனால தான் அந்த படத்துல நான் நடிக்கல. அத அவர்கிட்டயுமே நான் சொல்லியிருந்தேன். கண்டிப்பா எங்களோட காம்போல இந்த இட்லி கடை படத்துல இருக்க சாங்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே மாரி இந்த இட்லி கடை படமுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாரி ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. தனுஷ் அவர்களோட படத்துல நான் துரோகம் பண்ண மாட்டேன். அதனால தான் நடிக்கல அப்படின்னு ஜிவி பிரகாஷ் பேசியிருந்தது. இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. ஜிவி பிரகாஷ் அவர்களோட இந்த ஒரு ஸ்பீச்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.